Good evening 10th students. Last video நம்ம பார்த்தோம் find the square root of given polynomial. So அதுக்கு square root கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா same பட் அவனே சொல்லிட்டான். இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்கான் அப்படினா already it is a perfect square. The given polynomial is perfect square. அப்ப perfect square-ஆ இருக்கும்போது இந்த தெரியாத இந்த values m and n கண்டுபிடி அப்படினு சொல்றோம். அதே மெத்தட் தான் கடைசில மட்டும் தான் சின்ன சேஞ்ச். இங்க கோஷன்ட் பத்தி கூட நீ கவலைப்பட வேணாம். கோஷன்ட் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்ல. அவன் கேட்ட क्वेश्चनக்கு தான் ஆன்சர். m-ஐயும் n-ஐயும் கண்டுபிடிக்கணும். சோ m என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான சேம் அதே தான் எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம லாஸ்ட் டைம் என்ன யூஸ் பண்ணோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மார்ஜினை விட்டு தள்ளி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா போட்டுக்கோங்க. நல்லா கவனிங்க. இப்போ அரேஞ்ச் ஆர்டர் இந்த ஆர்டர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த m n வந்து கரெக்ட்டா உள்ளுக்குள்ளலாம் வந்துரும் சில சமயம். சென்டர் பிளேஸ்ல வந்துரும். அப்ப அதை எப்படி சால்வ் பண்றது அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு லாஸ்டா ரெண்டு நம்பர் தெரியல. m தெரியல n தெரியல. அதை கண்டுபிடிக்கணும். சோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படினா முதல்ல நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? by using coefficient only coefficient variable யூஸ் பண்றது இல்ல. only coefficient மெத்தட்ல தான் சம் போட போறோம். நல்லா கவனிங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன 36 அடுத்து என்ன -60 coefficient அடுத்து என்ன 61 அடுத்து மைனஸ் m நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க. மைனஸ் m மறந்துட்டு வெறும் m போட்டுருவீங்க. டோட்டலா சம் போய்டும். அடுத்து லாஸ்டா இருக்குது n. சரிங்களா? அந்த சைடுலாம் கரெக்ட்டா பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 என்ன? ரெண்டு ரெண்டா பிரிச்சா லாஸ்ட்ல ஒரு ஆள் தனியா நிக்கறான். அந்த தனியா நிக்கிற ஆளுக்கு பெர்ஃபெக்ட் ரூட் எடுக்கணும். 36 க்கு என்ன ரூட்? 6 6 ஆர். சோ 6 6 ஆர் 36. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்? மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணா கேன்சல் ஆயிடும். Then next அடுத்த ரெண்டு டேர்ம் இறக்கலாமா? -60 61 இறக்கிட்டேன். இப்போ -60 61 இறக்குனதும் கோஷன்ட்ட 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி இல்லனா வேற ஒரு மெத்தட் சொன்னேன். என்ன சொன்னேன்? 6 + 6 அப்படியே ஆட் பண்ணி இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இத போடுங்க. இப்ப தள்ளி போடுங்க. இங்க ஒருத்தர கண்டுபிடிக்கணும். அடுத்து சரியா? அப்ப 6 + 6 12 னு போடலாம். அப்படி இல்லனா கோஷன்ட்ட 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 2s are 12 அதே தான் வரும். வேற எதுவும் புதுசா வந்துராது. நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசா ஒரு ஸ்டெப் வந்திருக்கு. ஒரு புது ஸ்டெப்புக்கு இதான் ரூல். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கிறது ஒரே டேர்ம் தான். சோ அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? அப்ப இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆல டிவைட் பண்ணுங்க. -60/12 அத போட்டா எத்தனை முறை வரும்? 5 டைம்ஸ் வரும். எத்தனை டைம்ஸ்? -5 டைம்ஸ். சோ அதே மாதிரி இங்கேயும் -5 போடுறேன். சரிங்களா? அப்ப -5 போட்டோம். இப்போ அந்த -5 எடுத்து மல்டிப்ளை பண்ண போறேன். -60 மைனஸ் இன்டு மைனஸ் +25. ரைட். இப்போ என்ன பண்றோம்? சைன் சேஞ்ச் பண்றோம். என்ன பண்றோம்? சைன் சேஞ்ச் பண்றோம். அப்ப சைன் சேஞ்ச் பண்ணா இது கேன்சல் ஆயிடும். 60 கேன்சல் ஆயிடும். 61 ல 25 போச்சுனா எவ்வளவு? 61 ல 25 போச்சுனா 11 ல ஏனா டிஃபரன்ஸ் சைன் மைனஸ் பண்ணனும். அப்ப 11 ல 5 போச்சுனா 6. ரைட்டா? அடுத்து இங்க யார் இருக்கா? 5 5 ல 2 போச்சுனா 3 36. பெரிய நம்பர் பாசிட்டிவ் சோ அதனால +36 வச்சிருக்கேன். அடுத்து என்ன இருக்கோ அப்படியே இருக்குங்க. -m அடுத்து இங்க யாரு? n -m and n. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் அதேதான் கோஷன்ட்ட 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 6 2s are 12 -5 2s are -10. அத தள்ளி போட்டுக்கணும். அப்ப இங்க ஒரு ஆள் கண்டுபிடிக்கணும். புதுசா ஒரு ஆள் கொண்டு வரணும். அதனால கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. அப்படி இல்ல இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்? இந்த 12 இங்க இருக்கா? அத அப்படியே எடுத்து எழுதுங்க. 12 இந்த 12 அப்படியே எழுதுங்க. அடுத்து இந்த -5 இந்த -5 ஆட் பண்ணா -10 இப்படியும் போடலாம். இப்படி இத எப்படி இறக்கிட்டு இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இந்த இடத்தை ஃபில் பண்றீங்க. சரிங்களா? அப்படி இல்லனா ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6 2s are 12 -5 2s are -10. ஃபைனலா இப்போ அதே தான் ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? இப்போ புதுசா ஒரு ஸ்டெப் வந்திருக்கு. அந்த புதுசா வந்த ஸ்டெப் என்ன? 36 இங்க ஃபர்ஸ்ட். இதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? 36. இங்க யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? 12. இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி தான் பிரச்சனை. முன்னாடி எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. எந்த ப்ராப்ளம் இல்ல. சோ சில சம்ஸ்ல முன்னாடி பிரச்சனை வரும். அந்த மாதிரி சம்ஸும் இருக்கு. அது அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? இப்போ 36 இது 12 ஈஸியா டிவைட் பண்ணிக்கலாம். 36 12 எத்தனை டைம்? 3 டைம்ஸ். அப்ப அந்த 3 இங்கேயும் போட்டுக்கலாம். சோ இத மல்டிப்ளை பண்ணா 36. அடுத்து -30. அடுத்து 9. சரிங்களா? நல்லா கவனிங்க இந்த ஸ்டெப் மட்டும். அவனே சொல்லிட்டான் இது என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ரிமைண்டர் என்ன வரும்? 0. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ரிமைண்டர் என்ன வரும்? 0. அப்ப சைன் சேஞ்ச் பண்றேன். இத ஒண்ணுத்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இத ஒண்ணுத்த சேஞ்ச் பண்ணி அடிச்சிருங்க. அதுதான் நமக்கு தெரியும்ல. இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அது ரிமைண்டர் என்ன? 0. சோ அப்ப ரிமைண்டர் 0னா அப்ப என்ன பண்ணனும்? இது அவனே சொல்லிட்டான். since it is perfect square. since it is perfect square. அப்போ the values எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா? எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். மேல இருக்கிற நம்பருக்கு நேரா யார் இருக்காங்களோ அதனால சைன் கூட சேஞ்ச் பண்ணல. கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க தான். சைன் கூட நான் சேஞ்ச் பண்ணல. மேல யார் இருக்காங்களோ அவங்க அப்படியே கீழ இருக்கிறவங்கள ஈக்குவல் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரி எதுவும் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த சைன் சேஞ்ச் பண்ணி அத போடுறது இத போடுறது அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. மேல இவன் இருக்கறானா? இவன் எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். அவ்வளவுதான். -m ஈக்குவல் டு -30 முடிஞ்சு. இந்த சைன்ல இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாதீங்க. புரியுதா?
இது ஒண்ணு மட்டும் செஞ்சு அடிச்சிருங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூக்கு இது யார் இருக்கானோ அது அப்படியே கீழே அவனை அப்படியே ஈக்குவல் பண்ணிடுங்க. அவ்வளவு ஈக்குவல் பண்ணணும். சரிங்களா? எந்த கன்ஃபியூஷன் வேணாம். -m ஈக்குவல் டு -30 ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் என்ன? n-க்கு நேரா யார் இருக்கா? n-க்கு நேரா 9 இருக்கு. அவ்வளவுதான். சைடுல சேஞ்ச் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப m ஈக்குவல் டு 30. இங்க ஆல்ரெடி n ஈக்குவல் டு 9 வந்துருச்சா? ஓகே. அடுத்து ஃபைனலா சொல்யூஷன் அப்படின்னு போட்டு m ஈக்குவல் டு 30, n ஈக்குவல் டு 9 முடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பப்ளிக்ல ரெகுலரா ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் இது. பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.